ரெட்மியோட 11 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் கூடிய விரைவில் வர இருக்கு. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, சைனால வந்து ரெட்மியோட நோட் 11 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதன்படி பார்க்கும்போது நோட் 11, நோட் 11 ப்ரோ மற்றும் நோட் 11 ப்ரோ பிளஸ் அப்படிங்கிற 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் டாப் எண்டான ரெட்மியோட நோட் 11 ப்ரோ மற்றும் நோட் 11 ப்ரோ பிளஸ்ல என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்தியாவுக்கும் வர இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதனால வந்து வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிரைசிங் கொண்டு எல்லா டீடைல்ஸும் வந்து இந்த வீடியோவில் சொல்றேன். முதல்ல இந்த ரெட்மியோட நோட் 11 ப்ரோ மற்றும் நோட் 11 ப்ரோ பிளஸ்ல வந்து பல விஷயங்கள் காமனான விஷயம் தான். 1-2 விஷயத்தை தவிர டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் நமக்கு வந்து ஃப்ராஸ்டட் கிளாஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபிளாட் எட்ஜ் டிசைனாக வருது. அதாவது நமக்கு வந்து ரொம்ப சைடில் கவுஸ் இல்லாமல் வந்து ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் மாதிரி லைட்டாக வருது. இந்த டிசைன் வந்து ஹாலோகிராஃபிக் சஸ்பென்ஷன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரெட்மியோட லோகோ வந்து பாட்டம் சைடில் வந்து தெரியுது 5G அப்படிங்கிற சிம்பிளோட. ஸோ ஃப்ராஸ்டட் கிளாஸ் கொடுத்ததுனால ஃபிங்கர் பிரிண்ட் அந்த அளவுக்கு படியாது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளேக்கு வரும். இந்த ரெண்டு ஃபோன்லேயும் ஒரு 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அது போக டிஸ்பிளேக்கு வந்து DCI-P3 கலர் கேமட் சப்போர்ட் இருக்கு. 1200 நிட்ஸ் வரையும் இதோட பீக் பிரைட்னஸ் போகும் சொல்றாங்க. இது போக 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கிற காரணத்தினால கேமிங் விளையாடுறவங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ரெஸ்பான்ஸ்னஸ் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். மேலும் டிஸ்பிளேயோட சென்டர்ல ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இந்த போன்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுத்துட்டு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு பதிலாக சைடில் உள்ள பவர் பட்டன்ல தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வருது. சைடு மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து மோசம் அப்படிங்கிற சொல்ல வரல. இருந்தாலும் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மேலும் முக்கியமான விஷயம், ஒருவேளை இந்தியாவுக்கு இந்த போன் வரும்போது ஏதாவது சேஞ்சஸோட கொண்டு வந்தாங்கன்னா என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். அதனால கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ப்ராசரை பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல வந்து மீடியாடெக்கோட Dimensity 920 அப்படிங்கிற ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசர் கொடுத்திருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக. இந்த ப்ராசர் கார்டெக்ஸோட A78 கோர்ஸில் ரன் ஆகுது. மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.5 GHz வரையும் போகும். அதே கிராஃபிக்ஸை பொறுத்தவரையும் மாலியோட G68 MC4 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ ஹெவியான கேம்ஸ் விளையாண்டாலும் பிரச்சனை இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ஃபிளாக்ஷிப்க்கு நிகரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக கேம் விளையாடுறவங்க, அது போக எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்கள் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த போன் வந்து நல்லா கை கொடுக்கும். அதனால கேமிங் விளையாடுறவங்க கண்ணை மூடிட்டு இந்த போன் வந்து வாங்கலாம். இது போக கேமிங் விளையாடுறவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தி பேசும்போது ரெண்டு போனுமே வந்து 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 ஆக வருது. ஸ்டோரேஜ் வந்து நல்ல ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வந்து Redmi Note 11 Pro 11 Pro Plus ரெண்டுக்குமே காமனாக ஒரே மாதிரியா RAM கான்ஃபிகரேஷன் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்தியாவுக்கு வரும்போது RAMல வந்து ஏதாவது வித்தியாசங்கள் கொண்டு வராங்களாங்கிறது தெரியல. ஒருவேளை அப்படி வந்துச்சுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. மேலும் வைப்ரேஷன் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதுல வந்து எக்ஸ்-ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் கொடுக்குறாங்க. ஆனால் வைப்ரேஷனோட ஃபீல் நல்லா இருக்கும். போனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 11 OSல MIUI 12.5 இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகுது. அடுத்தபடியாக போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பேக் சைடுல நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 108 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட HM2 சென்சராக வருது. இந்த 108 மெகாபிக்சல் கேமரால வந்து 9:1 பிக்சல் பீனிங் டெக்னாலஜி கொடுக்குற காரணத்தினால வந்து பிக்சரோட கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அது போக டியூவல் நேட்டிவ் ISO சப்போர்ட்டும் இருக்கு. அதனால நமக்கு வந்து லோ லைட் கண்டிஷன்ஸ்ல இந்த கேமரா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 120 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். மூணாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான டெலி மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. அதாவது டெலிஃபோட்டோவும் ஒர்க் ஆகும், மேக்ரோ சென்சராவும் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இது f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது போக இந்த போன்ல 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. அது போக 1115 அப்படிங்கிற சூப்பர் லீனியர் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அது மூலமாக மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் சவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சொல்றாங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் சொல்றாங்க. இது போக வந்து JBLோட சவுண்ட் மூலமாக இது பவர் ஆயிருக்குன்னு சொல்லி இருக்க காரணத்தினால நமக்கு வந்து ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ டூயல் லீனியர் ஸ்பீக்கர் கொடுக்குற காரணத்தினால ஸ்டீரியோட சவுண்ட் அவுட்புட் நமக்கு போன்ல இருந்தே கிடைக்கும். மேலும் கனெக்டிவிட்டி பொறுத்தவரை நமக்கு வந்து 5Gயோட SANSA சப்போர்ட் இதில் கிடைக்குது. ஸோ 5G சப்போர்ட் இருக்கு. இது போக டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1 மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. NFC சப்போர்ட்டும் இருக்கு. அடுத்தபடியாக போனோட பேட்டரிஸ் பத்தி பார்க்கலாம். இதுல தான் ரெட்மியோட நோட் 11 Pro மற்றும் 11 Pro Plus ரெண்டுலயும் வித்தியாசம் வருது. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரெட்மியோட நோட் 11 Proல வந்து 5160 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு வந்து 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதனால வேகமாக சார்ஜ் பண்ணலாம் சொல்றாங்க. அதுவே ரெட்மியோட நோட் 11 Pro Plus பொறுத்தவரையும் பேட்டரியோட லெவல்
அளவில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதாவது ரெட்மியோட நோட் 11 ப்ரோ ப்ளஸில் வந்து 4500 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க. நமக்கு ரெட்மியோட நோட் 11 ப்ரோவில் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தது தெரியும். ஆனால் இதில் வந்து 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 120 வாட் சார்ஜிங் வச்சு ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வெறும் 15 நிமிஷத்தில் 100% சார்ஜ் வந்து எட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது போக இந்த 120 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கிடைக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஃபோன் வாங்கும் போதே உங்களுக்கு சார்ஜரும் சேர்ந்து வந்துருது. ஸோ 15 நிமிஷத்தில் 100% சார்ஜ் வந்து எட்ட முடியுங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் 4500 பதிலாக ஒரு 5000 mAh பேட்டரி அப்படியே வச்சிருந்திருக்கலாம். அது ஏன் விட்டாங்கிறது தெரியல. ஒருவேளை 15 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு காட்டுறதுக்காக கொஞ்சம் குறைச்ச மாதிரி தெரியுது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதோட பிரைசிங் மற்றும் கலர்ஸ் பற்றி பார்த்தலாம். ரெட்மியோட நோட் 11 ப்ரோ பொறுத்தவரை மிஸ்டீரியஸ் பிளாக், ஃபாரஸ்ட் கிரீன், டைம்லெஸ் பர்பிள், மில்கி வே ப்ளூ அப்படிங்கிற கலர்ஸ்ல வருது. அதுவே ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ் பொறுத்தவரை மிஸ்ட்ரி பிளாக், ஃபாரஸ்ட் கிரீன், டைம்லெஸ் பர்பிள் அப்படிங்கிற 3 கலர்ஸ்ல வருது. கடைசியாக இந்த ரெண்டு ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். இப்போ சைனாவோட யுவான்ல இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால சைனீஸ் பிரைஸை வச்சு இந்திய பிரைஸ் என்ன வருது அப்படிங்கிறது சொல்லலாம். அதபடி பார்க்கும்போது ரெட்மியோட நோட் 11 ப்ரோ பொறுத்தவரையும் நமக்கு வந்து 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை கிட்டத்தட்ட 18700 அப்படிங்கிற பிரைசிங்ல வருது. அதுவே 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை இந்திய மதிப்பில் 22200 அப்படிங்கிற விலையில வருது. கடைசியாக 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 24500 அப்படிங்கிற விலையில வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஃபோனோட பிரைசிங் இந்தியாவுக்கு வரும்போது வந்து கண்டிப்பாக 19000 தாண்டி தான் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுவே ரெட்மியோட நோட் 11 ப்ரோ பொறுத்தவரையும் என்ன பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 22200 அப்படிங்கிற பிரைசிங் வரும் எதிர்பார்க்கப்படுது. அதே 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 24500 ரூபாய்க்கும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 26900 அப்படிங்கிற விலையிலும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோனோட பிரைசிங் பொறுத்தவரை 24000 அப்படிங்கிற விலையில ஆரம்பமாகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சார்ஜிங்கோட ஸ்பீடு, அதாவது சார்ஜ் பண்ணுற 120 வாட் சார்ஜிங்கை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மியோட நோட் 11 ப்ரோ மற்றும் நோட் 11 ப்ரோ ப்ளஸில் இந்த சார்ஜிங் ஸ்பீடு அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட கெப்பாசிட்டி மட்டும் தான் வந்து மாற்றங்கள் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரை ரெட்மியோட நோட் 11 ப்ரோவே வாங்கலாம். காரணம் 67 வாட்டுங்கிறது வந்து ஸ்லோவான சார்ஜிங் கிடையாது. அதுபோக 5000 mAh பேட்டரி கூட கொஞ்சம் கிடைக்குது. ஸோ சார்ஜிங் டைம் அப்படிங்கிறது வந்து ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸில் வந்து ப்ளஸ் பாயிண்டாக இருந்தால் கூட 120 வாட் சார்ஜிங்கிறது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலி பேட்டரி லைஃப் வந்து நிறைய கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. காரணம் 120 வாட் வச்சு சார்ஜ் பண்ணும்போது பேட்டரியோட ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு நோட் 11 ப்ரோவா நோட் 11 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 11 ப்ரோவே வாங்கிடலாம். பிரைசிங் கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேட்டரி வந்து உங்களுக்கு அடிஷனலாக கிடைக்குது. ஸ்பெசிஃபிகேஷனும் ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. அதனால் ஒரு வித்தியாசம் இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து ரெட்மியோட நோட் 11 ப்ரோ சூஸ் பண்ணீங்களா இல்லை நோட் 11 ப்ரோ ப்ளஸ் சூஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்தியாவுக்கும் இந்த ஃபோன் வர இருக்கு. ஒருவேளை இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பிரைசிங் மாதிரியான விஷயங்களோட. மேலும் ரெட்மியோட நோட் 11 பற்றின வீடியோ நம்ம சேனலில் வர இருக்கு. அதுவுமே 5G ஃபோன் தான். ஸோ அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.